லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025 மகர ராசிக்காரவங்க இனிமேல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. 2025ஆம் ஆண்டு பல ராசிக்காரவங்களோட வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. சனி, ராகு, கேது குரு பெயர்ச்சினாலும் நவ கிரகங்களின் பயணத்தினாலும் மகர ராசியில் பிறந்தவங்களோட வாழ்க்கை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, பொருளாதார நிலை எப்படி இருக்க போகுது, நல்ல வேலை கிடைக்குமா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சனி பகவானோட பயணத்தினால கடந்த 7.5 ஆண்டு காலமாக படாத பாடுபட்டு வரும் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது. குரு பகவானின் பார்வையும் குரு பலனும் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் கிடைக்கப் போகுது. ராகு கேதுவின் பயணமும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாகவே உள்ளதுனால மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் சந்திக்க போகிறீங்க. கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துட்டா வரும் மார்ச் மாதம் முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது வீடான மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. குரு பகவான் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயணம் செய்ய போகிறாரு. 5ஆம் வீட்டுக்கு சனி பகவான் மே மாதத்திற்கு பிறகு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் வீட்டிற்கு, கேது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறாரு. வேலை, தொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானோட இடப்பெயர்ச்சி மகர ராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை தரப்போகுது. 7.5 சனி காலம் முடிவடைய போகுது. இனி தொட்டதெல்லாம் ஜெயமே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வெற்றிகள் தேடி வரப்போகுது. பணம் பல வழிகளில் இருந்தும் வரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வும் ப்ரமோஷனும் கிடைக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அருள்னால் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பண வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. வருமானத்தை பல வழிகள்லையும் கொட்டி கொடுக்க போகிறார். சொத்து சுகங்களை வாரி வழங்க போகிறாரு சனி பகவான். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதோடு 11ஆம் வீடு 9ஆம் வீடுகள் மீது குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் அற்புதங்கள் நிகழப்போகிறது. ஆன்மீக பயணங்கள் அதிகம் செல்வீர்கள். குடும்ப வாழ்க்கை அப்படின்னா மே மாதத்தில் குரு இடப்பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். குருவோட பார்வை பலத்தினால குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும். அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குருவின் அதிசார பயிற்சினால் குரு பகவானின் பார்வை நேரடியாக உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திருமண சுபகாரியம் கைகூடி வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கூடும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். எத்தனையோ தடைகளை கடந்து வந்திருப்பீர்கள். இனி வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிணக்குகள் நீங்கும். நீண்ட காலமாக இருந்த உடல் நல பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். ராகு யோகத்தை வாரி வழங்க போகிறாரு. தைரியத்தோட புது தெம்போடையும் எதிரியும் எதிர்கொள்வார். புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பெண்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். வேலை செய்யும் இடத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் தவிர்த்து விடுங்கள். முன்கோபத்தை கட்டுப்படுத்துங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போவது மகர ராசிக்கார மாணவர்கள் தான். நினைத்த கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி படிக்க யோகம் வரப்போகுது. இனி தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. தேர்வில் தோல்வியை சந்திக்க மாணவர்களுக்கு இனி வெற்றிகள் தேடி வரப்போகுது. வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பம் கைகூடி வர போகுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.